நமக்கு ஊருக்கு வந்த உடனே வாய் நம்மன்னோம். ஓ மை காட்! நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது வேற ஒரு விஷயம். பின்னாடி தொடர்ந்து பாருங்க. கூடையில ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கரெக்ட். நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். நாங்க பதனி குடிக்க வந்திருக்கோம். நம்மளை பார்த்த உடனே தம்பி பதனியெல்லாம் காலி ஆயிடுச்சு, இருங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தரேன்னு சொல்லிட்டு பணமா ஏறினாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு காட்டலான்னு ஒரு அபிப்பிராயம். ஸோ அவருக்கு கொஞ்சம் ஜூம் போய் பார்க்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, உங்களுக்கு நல்லா தெரியுது நினைக்கிறேன். அது பேர் தான் கலசம்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி பானை. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலைன்னு சொல்லுவாங்க, அந்த பனங்காய நொங்கு இருக்குல்ல, அதோட மொட்டு இருக்கும்ல பூ. ஸோ அதை கொஞ்சம் சீவி விட்டாச்சுன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயணி சொட்டோம் அந்த கலசத்தில். பாருங்க, அருவா வச்சு சீவுறாங்களா? எல்லாமே சீவி விட்டுட்டு அதை அந்த கலசத்துக்குள்ளே விட்டுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் சீவிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை கலசத்தில் வைக்க போகிறாங்க உள்ள. ஸோ கொஞ்சம் இனிமேல் சுட்டாக விடும். ஒரு தடவை வச்சாச்சுன்னா அதுக்கு லேட் ஆகும். ஒரு நாள் அடுத்த நாள் தான் எடுப்பாங்க. நமக்கு அதுக்கு முன்னாடி வச்சிருந்த கலாயத்திலேருந்து எடுத்துகிட்டு தருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப நாள் கழித்து அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்தது. இருந்து அவங்க பார்க்குறதுக்குள்ள நம்ம ஜோன் பண்ணிட்டான் பார்த்துட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நமக்கு பதனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பதனி இந்த கலசத்தில் அளந்து தான் நமக்கு கொடுப்பாங்க. இது கிட்ட நெருங்கிடுச்சு பதனி சீசன். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பதனி வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால் நாங்கள் ஒரு 2 கிளாஸ் மட்டும் குடிக்கிறதுக்காக கேட்டிருக்கோம். இந்த பதனியை கொஞ்சம் சேல் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத பனவளம் காய்கறிக்காக ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த செட்டப்புக்கு பேர் தான் விடிலின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், 4 கண்ணுக்குட்டிங்க இருக்காங்க. அவங்க மம்மி மேய்ச்சலுக்கு போயிருக்கலாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ பதனி இருக்கிற டைமில் இந்த கால்நடைகளையும் பராமரிக்கிறாங்க. இங்கே பனவளம் ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஜூம் போய் பார்க்கலாம். இது தயாராக கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ நம்ம கிளம்பலாம். பாய்.